வாழ்க வளமுடன். நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, "கிரகம் சரியில்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்றது போல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கிரகம் சரியில்ல அப்படின்னா, அது கிரகத்து மேல தப்பா, இல்ல நம்ம மேல தப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு தெளிவுபடுத்திக்க இருக்கோம். இப்ப நானு, என் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கத்து இன்னொரு நண்பர், மொத்தம் 3 பேர் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேருக்கும் பகல் 12 மணிக்கு சரியான வெயில்ல நாங்க ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே மாட்ட உணர்வு நிலை தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு வந்து அந்த வெயில் வந்து ஏத்துக்கும். இன்னொருத்தருக்கு வந்து அதிகமான வேர்வை வரலாம். ஒருத்தருக்கு நார்மலா இருக்கலாம். இப்ப அந்த சூரியன்ட்டருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்படின்றது பிரச்சனைக்குரியதா? இல்ல இங்க இருக்கக்கூடிய மனிதர்களின் உடல்நிலை அப்படின்றது பிரச்சனைக்குரியதா? அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் வெயில ஒருத்தவங்க பழகியிருப்பாங்க. ஒருத்தவங்க வெயில்லயே படாம வாழ்ந்திருந்திருப்பாங்க. ஒரு சில பேரு நார்மலா எப்பவும் போல இருந்திருந்திருப்பாங்க. இதுதான் இங்க காரணம். அந்த வெயில அக்செப்ட் பண்ணிக்கிறது, அத ஏத்துக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை முறைகள பொறுத்து தான். அதே போல தான் கிரக நிலைகள் அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு கிரகத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்றது நம்மளுடைய உடல் அப்படின்றதோட சம்மந்தப்பட்டிருக்கு. மனம் அப்படின்றதோட சம்மந்தப்பட்டிருக்கு. மனதில இருந்து எழக்கூடிய குணம் அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டிருக்கு. வெயில்ல அதிகமா அலைஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னம்னா, அந்த இடத்துல கூலா இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் இரிட்டேட்டிங்கா தான் இருப்போம். வெறுப்பு வரும். அந்த இடத்துல வந்து வேர்வை, கசகசப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உணர்வு நிலைகள வந்து வேற ஒரு சூழலுக்கு கொண்டு போக தான் செய்யும். பட் நாம இங்க வந்து நம்மளுடைய உடல், மனம் அப்படின்றத வந்து அமைதியான சூழல்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழல்களை ஏற்படுத்திக்கிட்டோம். கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான எக்ஸர்சைஸு, சரியான புத்தி கூர்மை அப்படின்றத நாம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்றது நம்மள பெருசா எந்த அளவுக்கும் பாதிக்காது. இப்போ உதாரணத்துக்கு சனி தசை அப்படின்னு சொல்றாங்க. சனி வந்து என்னை வந்து ஆட்டி படைக்கிறான் அப்படின்றது போல சொல்றாங்க. இப்போ சனியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உலகத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சமமா தான் வருது. ஒருத்தருக்கு அது வந்து அமோகமா இருக்கு, ஒருத்தருக்கு வந்து இங்க அவஸ்தைக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறது வந்து சனி கிரகத்து மேல தப்பு கிடையாது. நாம வாழக்கூடிய வாழ்க்கை நிலை, அத வாங்கிக்கக்கூடிய மனநிலை அப்படின்றத பொறுத்து தான். ஸோ நாம இங்க வந்து பாசிட்டிவா நல்ல ஒரு முன்னோக்கி நகரக்கூடிய முனைப்போட நம்ம எல்லா விஷயத்தையும் கையாள கத்துக்கிட்டோம். இந்த மனம் அப்படின்றத வளமாக்கிக்கிட்டோம். உடல் அப்படின்றத ஆரோக்கியமாக்கிக்கிட்டோம். எந்த மாதிரியான சூழல்கள் வந்தாலும் அந்த இடத்துல வந்து நிதானம், அமைதி அப்படின்ற ஒரு நிலைய கையாண்டு, நம்ம அந்த நிலைய கடந்து அடுத்த நிலைக்கு பயணப்படக்கூடிய தன்மையில தான் இருக்கோம். அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்தோம் அப்படின்னம்னா, நிச்சயமா இங்கே வரக்கூடிய அனைத்து வித கிரக சூழல்கள், ஆற்றல்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாருமே இந்த கிரகம் சரியில்ல, கிரகம் வந்து எங்கள ஆட்டி படைக்குது அப்படின்ற மாட்டம் மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா, மாத்திக்கங்க. நாம இங்க மாத்திக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டோம். உடலோட ஆரோக்கியம், மனதோட வளம் அப்படின்றத வந்து வளர்ச்சிக்கு உரிய நிலைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னம்னா, அந்த கிரகத்தின் ஆற்றல் அப்படின்றது நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடும். அதுக்கு மெடிடேஷன் ரொம்பவே முக்கியமா இருக்கும். மெடிடேஷன் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. அமைதியா இருக்க பழகுறோம், நிதானத்த கடைபிடிக்க பழகுறோம். இது 2யும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சூழல்கள்லயும் கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அந்த இடத்துல கத்துக்குவோம். கத்துக்கிட்ட விஷயத்த கடைபிடிக்கவும் கத்துக்குவோம். ஸோ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கத்துக்கிட்டு அத கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா, நிச்சயமா எல்லா இடத்துலயுமே தேர்ச்சி அப்படின்ற, வெற்றி அப்படின்ற ஒண்ண அடைய முடியும் அப்படின்றத சொல்லி, இந்த வீடியோவ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.